உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காதல்ல வேர்ல்ட் பெஸ்ட் ஜோடிய அந்த சிவபெருமான் தான் உருவாக்குவாரு. அதுல ஒரு பையன் பொண்ணோட உறவு புருஷன் பொட்டாட்டியோட உறவா மட்டும் இருக்காது. சில நேரங்கள்ல ஒருத்தர் நண்பர்களா இருப்பாங்க. சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மாவாவும் அப்பாவாவும் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமையல்காரர்களா. சமையல்காரங்களா? ஆமா, ஒருத்தருக்காக ஒருத்தர் அன்பா சமைச்சாங்கன்னா சமையல்காரங்க ஆயிடுவாங்க தானே. சில நேரத்துல ஹெல்ப்பர் ஆயிடுவாங்க, சில நேரத்துல டாக்டர் ஆயிடுவாங்க, அவங்க இன்னும் என்னெல்லாமோ ஆயிடுவாங்க. இங்க பாரு, இந்த கல்யாணங்கிற உறவு இருக்கு தெரியுமா? இதுல ஒண்ணு இல்ல, நிறைய உறவுகள் அடங்கி இருக்கு. இன்னைக்கு நான் உன்னோட பாடி கார்டாக இருக்கேன், டாக்டராகவும் இருக்கேன், உன்னோட ஃப்ரெண்டாகவும் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ரஞ்சன் கிட்ட இந்த எல்லா குணத்தையும் பார்த்தேன். இன் ஷார்ட், ரஞ்சன் உனக்கு ரொம்ப பொருத்தமான பையன். ஒரே ஒரு முறை அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் எத்தனை முறை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவனோட முடிவுல அவன் மாறவே இல்லை. அதோட உன்னை பத்தி எல்லாரும் நல்லதா கெட்டதா எல்லாரும் ஏதேதோ சொன்னாங்க. ஆனா அப்பவும் அமைதியா இருந்தான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உன்னை காதலிக்கிறான்னு அர்த்தம். உண்மையான காதல்மா. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இன் ஷார்ட், ரஞ்சன் உனக்கு ரொம்ப பொருத்தமான பையன். நீ அந்த சக்தியை விடு, உன் அம்மா மேல நம்பிக்கை வை. நான் தான் சொல்றேன்ல, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நாளைக்கு நான் வருவேன். சரியான நேரம் பார்த்து உன்னை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவேன். அதனாலதான் நான் என் மனசு சொல்றத மட்டும் நம்புறேன் மம்மி. அதோட என் மனசு சொல்லுது, அது என்கிட்ட நீ கிரீஷ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. எனக்கு தெரியும், நான் இத சொன்னேன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு. என்னோட கடைசி நம்பிக்கை சிவாவும் சக்தியும் மட்டும்தான். ஹே, என்னடி என்ன யோசிக்கிற? ஒண்ணுல மம்மி. நீ கடவுள் மேல நம்பிக்கை வைமா, எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன்ல. சிவா, சக்தி, இப்ப என்னோட வாழ்க்கை உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. சிவபெருமானே, இப்பதான் எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு சிவா அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நடக்குமோ எதுவுமே தெரியல. கடவுளே, என்னுடைய குழந்தைய காப்பாத்துங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்போ சாமி முன்னாடி நின்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இதெல்லாம் நீ செஞ்ச பாவம் தான். எல்லாம் உன்னாலதான். அதனாலதான் நம்ம சிவாவுக்கு இவ்வளவு பிரச்சனை. உன்னை நீயே அம்மான்னு சொல்லிக்கிற ஒரு அம்மா இப்படியா இருப்பா? உன்னை சும்மா விட மாட்டேன். அவங்க ஒரு தாய் தான் பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறாங்க. அந்த கடவுள் நமக்காக இல்லைனாலும் அவங்க வேண்டுதல அவர் ஏத்துக்கலாம் இல்லையா? அண்ணா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணா. நம்ம போய் சிவாவை தேடியே ஆகணும். அந்த குருக்கள் வீட்டுக்கு போவோம். சரி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. வாங்க. ரகுநாத்,
அவன் சொல்றது சரிதான். சிவா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவனுக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது. எனக்கு புரியல. என் தாத்தா சொல்லுவாரு, கம்பெனியோட எம்ப்ளாயிஸ், சேல்ஸ், கேஷ் ரெஜிஸ்டர் எல்லா வகையான ரெக்கார்ட்ஸையும் சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லுவாரு. எப்ப வேணாலும் தேவைப்படலாம்னு சொல்லுவாரு. இங்க பாத்தியா, இன்னைக்கு தேவைப்பட்டுருச்சு. ஆனா டாக்டர் சிவா, இதுக்கும் இவ்ளோ பெரிய இரும்பு பெட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு சின்ன பென் டிரைவ்ல கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? அது என்னன்னா, என் தாத்தா ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப். அவருக்கு கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை விட கையில பிடிக்கிற ஃபைல்ஸ் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸை டைப் பண்றதை விட அவருக்கு பேப்பர்ல எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து கம்ப்யூட்டர் எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. ஆனா என் தாத்தாவோட ஐடியா இன்னும் வேலை செய்யுது. அதோட இந்த பெரிய இரும்பு பெட்டியோட பாஸ்வேர்டும் சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஜீரோ 0108. இது யாருடைய பர்த்டே? டாக்டர் சார், டாக்டர் சார், ப்ளீஸ் டாக்டர் சார், நான் சாக விரும்பல, நான் சாக விரும்பல, நான் சாக விரும்பல, நான் சாக விரும்பல. டாக்டர் சிவா, அடிக்கடி என்ன யோசனை? அதோட 1 ஆகஸ்ட் யாரோட பர்த்டே? நீ இருக்கியே, கண்ட இடத்துல கண்டதை பேச ஆரம்பிச்சிருவேன். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு. இப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரஞ்சன், 5 ஃபோக்கஸ். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. கிரீஷ், என்னாச்சு மாம்? நீங்க ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க? ஒரு காலத்துல எல்லாரும் என்ன பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சக்தி நம்மளோட வாழ்க்கையில வந்ததுல இருந்து அடிக்கடி நான் பயப்பட வேண்டியதா போச்சு. அவங்க 2 பேரும் எங்க போனாங்களோ தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.